Hello students, good morning. நம்ம ஆல்ரெடி 2 லெசன் வந்து சயின்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படிதானப்பா? 2 லெசன்ல பேசிக் என்னது? பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படிதானே? ஓகே, லிவிங் திங்ஸ்னா எதனால அது லிவிங் திங்ஸ்னு சொல்றோம்? தே ஹேவ் சர்டன் லைஃப். அதுக்கு வந்துட்டு ஒரு லைஃப் இருக்கு. அந்த லைஃப் எதை வச்சு லீட் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதுக்கு எது தேவைன்னா பார்த்தோம். ஏர் இருக்கணும், வாட்டர் இருக்கணும், ஃபுட் இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு லிவிங் திங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்லப்பா. ஓகே, இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர், ஃபுட், வாட்டர் இது வந்துட்டு அனிமல்ஸ்க்கும் தேவை, பிளான்ட்ஸுக்கும் தேவை. நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி குடிக்கணும்னா உடனே என்ன செய்வோம்? தாகமாக இருந்தால் வாட்டர் பாட்டில் எடுத்து வாய் வழியாக தண்ணி ஊற்றுவோம். தண்ணி நம்ம உடம்புக்குள்ளே போகும். பசிச்சா வாய் வழியாக சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் காற்று விடும்போது என்ன செய்யறோம்? மூக்கு வழியாக மூச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் பிளான்ட்ஸ் எப்படி வாட்டரோ ஃபுட்டு ஏரெல்லாம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட கண்டென்ட். ஓகே, லெசனுக்கு போகலாமா? பாருங்க, பேஜ் நம்பர் 135ல parts of plants on their functions. பிளான்ட்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த லெசன்ல என்னென்னதுன்னு சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னது, எதுக்காக அந்த பார்ட்ஸ் வந்துட்டு இருக்கு பிளான்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு பெரிய பிக்சர் கொடுத்துருக்காங்களா? ஒரு பிளான்ட் இருக்கு, அதுல ஃப்ரூட்டு, அப்புறம் ஃப்ளவரு, லீஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படிதானப்பா? எதுக்காக அப்படின்னா, இது மட்டும்தான் பிளான்ட்டோட பார்ட்ஸ். இவ்வளோதான். எந்த பிளான்ட் எடுத்துட்டாலும் இந்த பார்ட்ஸ் தான் இருக்கும் கம்பல்சரி அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, கீழேருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ரூட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்களா? அதான் என்னன்னா வேர். ஒரு செடியை நம்ம மண்ணிலேருந்து பிடுங்குறோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கும்ப்பா? வேர் இருக்கும்ல, அதான் ரூட். அதுக்கடுத்து மேலே வந்தோம்னா தண்டு இருக்கும்ல, செடியோட தண்டு இருக்கும்ல, அதை தான் என்ன சொல்கிறோம்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அதுக்கு மேலே இப்போ மாம்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் என்னதுப்பா? ஃப்ரூட். அப்படி தானே? அப்போது பிளான்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட் இருக்கும் கண்டிப்பாக. அந்த ஃப்ரூட் எதுலேருந்து வருது அப்படின்னா ஃப்ளவர்லேருந்து வருது. ஃப்ளவர் தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணி சொன்னேன்ல, ரீப்ரொடக்ஷன் மூலமாக சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, ரீப்ரொடக்ஷன் மூலியமாக தான் ஃப்ளவர் வந்துட்டு ஃப்ரூட்டாக மாறுது. ஓகே, ஃப்ளவர் இருக்கும். தென் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது லீவ்ஸ் இருக்கும். ஸோ மேஜர் பார்ட்டாக என்ன பிரிக்கிறாங்க ஒரு பிளான்ட் அப்படின்னா ரூட் அண்ட் ஷூட். ஷூட்னா தரைக்கு மேல் பகுதி அப்படின்னு அர்த்தம். ரூட்னா தரைக்கு அடியில் இருக்க பகுதி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வேர் பகுதி, தண்டு பகுதி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. சரி பாருங்க, பிளான்ட்ஸ் ஆர் லிவிங் திங்ஸ். ஸோ தே நீட் ஏர், வாட்டர் அண்ட் ஃபுட். எ பிளான்ட் இஸ் மேட் பை of different parts. The different parts of plant perform different functions. என்ன சொல்றாங்க? plants எல்லாம் living things. அதுக்கு என்ன தேவை? மிஸ் சொன்ன மாதிரி air, water and food தேவை. ஓகே, அந்த பிளான்ட்ஸுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அந்த பிளான்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்களா? அது கீழே லைன் பாருங்க. A plant is மெயின்லி டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். பிளான்ட்டை வந்துட்டு 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. த ரூட் அண்ட் த ஷூட். ரூட்னா மிஸ் சொன்னேன் வேர் பகுதி, ஷூட்டு தண்டு பகுதி. ஓகே, ரூட் அண்ட் ஷூட் அப்படின்னா டிஃபர் பண்ணுறாங்க ஒரு பிளான்ட்டோட பார்ட்டை. ஓகே, நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு கிளாஸில் அப்படின்னா ரூட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே பாருங்க, பேஜ் நம்பர் 135ல the part of a plant that grows downwards and mostly underground is called the root. எல்லா பார்ட்லையும் டவுன்வர்ட்ஸ் பூமியை நோக்கி வளரக்கூடிய அண்டர்கிரவுண்ட் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பார்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரூட் என்ன சொல்லுங்க மிஸ்? வேர். there are 2 types of roots. அதுலேயே 2 types of roots இருக்கு. they are fibrous roots and tap roots. சொல்லுங்க, fibrous roots and tap roots. fibrous rootsனா என்னன்னா சல்லி வேர்னு சொல்லுவோம்ப்பா. இப்போ ஒரு செடியை நம்ம பிடுங்கினா அது வேரெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நூலாக தொங்கும். அப்படி இருந்ததுன்னா fibrous root. tap rootனா என்னன்னா அது செடி பிடுங்கும் போதே தெரியும், நம்மளால பிடுங்கவே முடியாது. ஓகேங்களா? புல்லெல்லாம் எப்படி இருக்குன்னா fibrous ரூட்டாக தான் இருக்கும் மேக்சிமம். சரி பாருங்க, இப்போ fibrous roots. Pluck out a grass
அண்ட் அப்சர்வ் இட்ஸ் ரூட்ஸ். ஒரு செடியை பிடுங்கி அதோட ரூட்டை அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. There are many small roots of similar size growing from the base of the stem. என்ன ஆயிருக்கும்னா ஸ்டெம்மோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கீழே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்மாலர் ரூட்ஸ் நிறைய இருக்கும். அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஃபைப்ரஸ் ரூட்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களப்பா. இந்த மாதிரி எப்படி இருக்குன்னா ரொம்ப நூலாக இருக்கும் அந்த வேர் பார்க்கவே. ஸோ தே ஆர் கால்ட் ஃபைப்ரஸ் ரூட்ஸ். இதத்தை என்னன்னு சொல்லுவோம். இது எங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா கோகனட், பேம்பு அண்ட் ஆனியன் ஆர் கால்ட் ஃபைப்ரஸ் ரூட்ஸ். என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் இருக்குமா? கோகனட், பேம்புனா மூங்கில், ஆனியன்னா என்னப்பா வெங்காயம். இந்த செடியெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபைப்ரஸ் ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க டேப் ரூட். டேப் ரூட்னா என்னது? ஓகே, பிளக் அவுட் பிளாசம் பிளான்ட். பிளாசம் பிளான்ட்னா தைல செடி, சரியா? அண்ட் அப்சர்வ் இட்ஸ் ரூட்ஸ். அதோட ரூட்ஸை எடுத்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா there is a main root and many smaller roots. எப்படி இருக்குன்னா ஒரு மெயின் ரூட் போகும், மேலே தண்டு இருக்குல்ல அதே மாதிரி கீழேயும் வேறு ஒரு தண்டு மாதிரி போகும், அதுலேருந்து பிரான்ச்சஸ் இருக்கும். உங்களுக்கு கொடுத்துருக்க பிக்சர் பாருங்க, பேஜ் நம்பர் 136 மேலே ஒரு ரூட் பிக்சர் கொடுத்துருக்காங்களா? அதில் எப்படிப்பா இருக்கு? டேப் ரூட்டில் ஒரு மெயின் ரூட் இருக்கு, அதுக்கு கீழே நிறைய ரூட்ஸ் இருக்கு. that grow from this main root. This is called a tap root. இதத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா tap root அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி பாருங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ். சரி, இந்த ரூட்ஸோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னப்பா வேலை இருக்கும் அதுக்கு? பிளான்ட்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸடாக இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபிக்ஸடு அதே இடத்துல நிலையாக பிடிச்சி நிற்கிறதுக்கு, காற்றடிச்சா சாயாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுது அந்த ரூட்ஸ்? ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்குது, அப்படி தானே? அது போக இந்த ரூட்ஸ் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா, நம்ம தண்ணி ஊற்றுறோம்ல, செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், அந்த தண்ணியை நம்மளுடைய ரூட்லேருந்து ஷூட்டுக்கு நிலத்துலேருந்து மரத்துக்கு எடுத்துகிட்டு போகிற வேலை யாரோடது அப்படின்னா இந்த ரூட்டோடது. இது மட்டும்தான் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இன்னும் என்ன செய்யுது? ஃபுட்டு, செடிக்கெல்லாம் உரம் போட்டு வளர்ப்பாங்கல்ல, அந்த உரத்தில் இருக்க ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுது? எடுத்து சாயிலேருந்து எடுத்து பிளான்ட்டுக்கு கொடுக்கறது யாரோட வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ரூட்டோட வேலை. ஓகே, இது ரூட்டை நம்மளால் சாப்பிட முடியுமான்னு கேட்டால் முடியும். எந்தோட ரூட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோன்னா கேரட், பீட்ரூட் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம்லப்பா, இதெல்லாம் என்னென்னா ரூட்டு தான், சரியா? அந்த பிளான்ட்டோட ரூட்டு தான். கேரட்டு, பீட்ரூட்லாம் ரூட்டு, இதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியும். ஓகே, லெசன் பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ். பேஜ் நம்பர் 136 இருக்குது பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் roots. The functions of the root are called following. First one, it fixes the plant in the soil. என்ன பண்ணுது? சாயிலில் பிளான்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணி வைக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இட் அப்சர்வ்ஸ் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் ஃப்ரம் த சாயில். என்ன பண்ணுது? வாட்டர், மினரல் சால்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம போகிற உரம், சரியா? இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணுது அண்ட் சப்ளைஸ் தெம் டு த அதர் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் பாடி. அது ரூட்லேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு வச்சுக்குமான்னு கேட்டால் கிடையாது, சப்ளை பண்ணுது. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பிளட் சப்ளை இருக்குது, நம்மளுக்கு பிளட் உடம்பெல்லாம் ஓடுது இல்லைப்பா. நம்ம எங்கேயா போய் விழுந்தாலும், கையில் அடிபட்டாலும் ரத்தம் வரும், காலில் அடிபட்டாலும் ரத்தம் வரும், அப்படி தானே? ஸோ பிளட் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கோ அது மாதிரி இந்த பிளான்ட்டோட ரூட்டு வாட்டரையும் சால்ட்டையும் பிளான்ட்டோட எல்லா பார்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணும். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், சம்டைம்ஸ் இட் ஸ்டோர்ஸ் ஃபுட் வித்தின் இட் செல்ஃப். சில டைம் என்ன பண்ணுமா? ஃபுட்டை கூட அதுக்குள்ளேயே சேர்த்து வச்சுக்குமா. அப்படி என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா த ரூட் இஸ் தென் திக் அண்டு ஸ்வெல்லன். அப்படி சேர்த்து வச்சுக்கும் போது இப்போ நம்மளாம் நிறைய சாப்பிட்டோன்னா நம்ம வயிறு அப்படியே பெருசாக இருக்கும்லப்பா, அது மாதிரி இதோட ரூட்டை ஃபுட்டை சேர்த்து வைக்கும்போது என்ன ஆகுமா? திக்காகவும் ஸ்வெல்லன்னா வீங்கிருமா, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? கேரட், டர்னிப் அண்ட் பீட்ரூட்.
ஓகே, கேரட் பீட்ரூட்லாம் நம்ம ஆல்ரெடி பார்க்குறது தான். அது குண்டாக தானேப்பா இருக்கும். நார்மலாக இருக்க வேறு எல்லா செடியிலையும் வேறு இந்த மாதிரி குண்டாக இருக்குமா? கிடையாது. கேரட்லேயும் பீட்ரூட்லேயும் ஃபுட்டை சேர்த்து வச்சுக்கிறனால அது குண்டாக இருக்குது. ஓகே, ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூஸ் தீஸ் ரூட்ஸ் அஸ் ஃப்ரூட். என்ன சொல்கிறாங்க? ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம தான் மனுஷங்களும் அனிமல்ஸும் இந்த மாதிரி ரூட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம் அப்படின்னா ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, த ரூட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ரூட். இப்போ ரூட் வரையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? த ஷூட். என்னதுப்பா ஷூட்னா? மிஸ் என்ன சொன்னேன்? தண்டு. ஓகே, பாருங்கள் பேஜ் நம்பர் 136ல் த ஷூட். த பார்ட் ஆஃப் அ பிளான்ட் தட் க்ரோஸ் அப்வர்ட்ஸ் அண்ட் மோஸ்ட்லி அபவ் தி கிரவுண்ட் இஸ் கால்ட் த ஷூட். ஒரு பார்ட் ஆஃப் அ பிளான்ட் வந்துட்டு கிரவுண்டுக்கு மேலே கூடி வளரும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஷூட்டுன்னு சொல்கிறோம். த ஷூட் இஸ் மேட் அப் ஆஃப் தம். ஓகே, அந்த ஷூட்டு எதனாலலாம் இருக்கும் அப்படின்னா த ஸ்டெம், த பிரான்ச்சஸ், த லீவ்ஸ், த ஃப்ளவர்ஸ் அண்ட் த ஃப்ரூட்ஸ். ஓகே, ரூட்டு வந்துட்டு சும்மா என்ன செய்யுது? ஃபுட்டை மட்டும் தான் சப்ளை பண்ணுது. ஆனால் ஷூட்டில் என்னெல்லாம் இருக்குது? ஸ்டெம்னா என்னென்னா தண்டு, பிரான்ச்சஸ் அப்படின்னா கிளைகள். வேப்ப மரம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய தண்டு இருக்கும், அது ஸ்டெம். அப்புறம் அதில் நிறைய கிளை இருக்கும், அதுதான் என்னென்னா பிரான்ச்சஸ். அப்புறம் கிளையில் என்ன இருக்கும்? இலை இருக்கும், அதுதான் லீவ்ஸ். அப்புறம் பூ இருக்கும், ஃப்ளவர்ஸ். அண்ட் ஃப்ரூட்ஸ்னால் என்னது? பழம் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெம்மை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, த ஸ்டெம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பக்கத்தில் ஒரு கோகனட் ட்ரீ, ஒரு நீம் ட்ரீன்னு பிக்சர் கொடுத்துருக்காங்களப்பா. அது பாருங்களேன், என்ன ஆகுது? மேலே ஒரு பெரிய தண்டு போகுது கோகனட்டில். மேலே லீஃப் எல்லாம் குச்சி குச்சியாக இருக்குது, அதில் கோகனட்டு இருக்குது. அப்புறம் நீம் ட்ரீயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே, அந்த பிக்சர் பாருங்கள். தண்டு போதில்லம்மா, அதைத்தான் என்ன சொல்லுவோன்னா உட்டி ட்ரங்க்குன்னு சொல்லுவோம். உட்டின்னா என்னென்னா மரம், ட்ரங்க்னா என்னென்னா தண்டு, அதுவும் தண்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டெம் பாருங்கள். த ஸ்டெம் இஸ் த மெயின் சப்போர்ட். என்னது? ஸ்டெம் தான் என்னதுப்பா? மெயின் சப்போர்ட் ஆஃப் த பிளான்ட். காற்றடிச்சாலும் ஆடி விழுகாமல் இருக்கிறதுக்கு மெயின் சப்போர்ட் என்னது தான்? ஸ்டெம் தான். த ஸ்டெம்ஸ் ஆஃப் சம் பிளான்ஸ் ஆர் வெரி ஹார்டு. சில பிளான்ஸில் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். குட்டி குட்டி செடியில் ஸ்டெம்மை நம்மளே பிச்சு போட்டுடலாம்ல. ஆனால் பெரிய பெரிய வேப்ப மரத்தெல்லாம் போய் நம்மளால் வளைக்க கூட முடியாது. ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட். ஸ்ட்ராங் அண்ட் உட்டி. ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப உட்டினா என்னென்னா ரொம்ப இறுகி போனால் மரமாக இருக்குமா. தே ஆர் கால்ட் ட்ரங்க்ஸ். அதான் என்ன சொல்லுவாங்க? ட்ரங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தே கீப் த ட்ரீஸ் அப்ரைட். இதான் என்ன செய்யும்? ட்ரீஸை அப்ரைட் கரெக்டாக மேலே வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? கோகனட் அண்ட் நீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, பேஜ் நம்பர் 136ல் மணி பிளான்ட்டுன்னு கீழே ஒரு குட்டி செடி கொடுத்துருக்காங்களடா. அதை பாருங்களேன் எப்படி இருக்குது? நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கோம், அது வளைஞ்சு வளருது. அப்படி தானே? எங்கேயாவது வேப்ப மரம் இப்படி வளைஞ்சு வளர்றதை பார்த்துருக்கோமா? கிடையாது. ஆனால் சில செடிகள் என்ன ஆகும்? மரத்து மேலே அப்படியே வளைஞ்சு இருக்கும். அதை என்னன்னு சொல்லுவோம்? கொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்லம்மா. அதுதான் இப்போ படிக்க போகிறோம். த ஸ்டெம்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் ஆர் வெரி வீக். சில பிளான்ட்ஸோட ஸ்டெம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் வீக்காக இருக்கும். தே கேன் நாட் ஹோல்ட் த பிளான்ட்ஸ் அப்ரைட். அதனால் செடி நேராக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ தே நீட் சப்போர்ட். அதுக்கு என்ன தேவை? ஒரு சப்போர்ட் தேவை. அது செடி வளர்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. சச் பிளான்ட்ஸ் க்ரீப் ஆன் எ சர்ஃபேஸ். அது என்ன ஆகும் அப்படின்னா சில பிளான்ட்ஸோட க்ரீப்னால் என்னென்னா தவழ்ந்து போகிறது. க்ரீப் ஆகி வேறு பிளான்ட்டுக்குள்ளே மிங்கிளாகி இருக்கும், சுற்றி இருக்கும், கொடி சுற்றி இருக்கும்ல, அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் மணி பிளான்ட் அண்ட் பீன். ஓகே, அப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன? சரி, நம்ம பார்த்தோம், ரூட் பார்த்தோம். ரூட்லோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு மிஸ்ச்சோடனே வாட்டரை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது, ஃபுட்டை சப்ளை பண்ணுது, ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகி வச்சுருக்கு. அப்போ இந்த ஸ்டெம் என்ன தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டெம். பேஜ் நம்பர் 137 பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டெம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க? த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஸ்டெம்ஸ் ஆர் ஃபாலோயிங். என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னது? இட் ஹோல்ட்ஸ் தி பிளான்ட் அப்ரைட். ஒரே இடத்துல ஆடாமல் பிடிச்சு வச்சுக்கும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், இட் பியர்ஸ் பிரான்ச்சஸ், லீவ்ஸ், பட், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இதில் என்னெல்லாம் இருக்குது? பிரான்ச்சஸ் இருக்குது, லீவ்ஸ், பட்ஸ்னால் என்ன? மொட்டு, ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட்,
It carries water and mineral salts from root to all parts of the plant body. ரூட்டு என்ன செய்யுது, வாட்டரையும் சால்ட்டையும் அப்சர்வ் பண்ணி மேலே தள்ளுதுலப்பா. அதை மற்ற லீவ்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறது யாரோட வேலை? இந்த ஷூட் ஸ்டெம்மோட வேலை. அதுதான் சொல்கிறாங்க, இட் கேரிஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, 4th பாயிண்ட் பாருங்கள். இட் கேரிஸ் ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை லீவ்ஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் பாடி. அதை மட்டும் அது செய்யலை, லீவ்ஸு என்னப்பா செய்யும், சன்லைட் வச்சு ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணும். பிளான்ஸ் மேக்கே ஓன் ஃபுட்டுன்னு படித்தோம்ல நம்ம லாஸ்ட் லெசன். ஸோ அது லீவ்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் மற்ற பார்ட்ஸுக்கு கொடுக்கறது யாரோட வேலைனா இந்த ஷூட்டோட வேலை தான். ஓகே, பிளான்ஸோட லீவ் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு யாருக்கு வேணும்ப்பா? வெரி குட், பட்ஸுக்கு வேணும். அப்படி தானே, பட்ஸ் என்ன ஆகணும், ஃப்ளவராக மாறணும். ஃப்ளவர் ஃப்ரூட்டாக மாறணும்ல, அதுக்கு ஃபுட்டு தேவை. அந்த ஃபுட்டை லீவ்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். அந்த லீவ்ஸ்லேருந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து ஸ்டெம் அந்த பட்ஸுக்கு கொடுக்கும். ஓகே, 5th பாயிண்ட் பாருங்கள். சம்டைம்ஸ் த ஸ்டெம் ஸ்டோர்ஸ் ஃபுட் அஸ் இன் சுகர் கேன். சில டைமில் என்னென்னா ஃபுட்டு ஸ்டெம்லையே இருந்துக்கும். அது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சுகர் கேன். நம்மளாம் பொங்கல் அன்னைக்கு கரும்பு கடித்து சாப்பிடுவோம்ல, எப்படி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்லப்பா, இனிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டெம்லையே ஃபுட்டை சேர்த்து வச்சுக்கும். பொட்டேட்டோ அண்ட் ஜிஞ்சர் ஆல்சோ ஸ்டெம்ஸ் விச் ஸ்டோர் ஃபுட். ஓகே, நம்ம பொட்டேட்டோ சாப்பிட்றோம், உருளைக்கிழங்கு சாப்பிட்றோம்ல, அது என்னன்னு பார்த்தோன்னா ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம்மு தான். ஜிஞ்சர்னா இஞ்சி. இஞ்சி வந்துட்டு அம்மா இஞ்சி சிக்கன்லாம் செஞ்சால் இஞ்சியெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. ஓகே, அதுலேயும் அதுவும் ஒரு ஸ்டெம்மு தான். அதுலலாம் என்ன இருக்கும்னா ஃபுட்டு ஸ்டோர் ஆகி இருக்கும். தே ஆர் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ். இந்த பொட்டேட்டோவும் ஜிஞ்சரும் என்னென்னா அண்டர் கிரவுண்டுக்குள்ளே தான் இருக்கும் இந்த ஸ்டெம்ஸ். மிஸ் என்ன சொன்னேன், ஸ்டெம் வந்துட்டு பூமிக்கு மேலே இருக்குன்னு சொன்னேன்ல. இந்த பொட்டேட்டோ ஜிஞ்சரில் மட்டும் எப்படி இருக்குமா, பூமிக்கு அடியில் இருக்குமா ஸ்டெம்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் லீஃபை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.